நாம் குடியிருக்கிற வீட்டில் ரொம்ப யூஸ் பண்ணாத ஒரு பாழும் கிணறு ஒன்று இருக்குது சார். ஈசான்யத்தில் தான் சார் இருக்குது. ஆனால் அந்த தண்ணியை நாங்கள் உபயோகப்படுத்துறது இல்லை. அந்த கிணறு ரொம்ப பாழ்பட்டு போயிடுச்சு சார். சுற்றி உள்ள கட்டடங்கள்லாம் அப்படியே இடிஞ்சு போயிருக்கு சார். அதை எடுத்து கட்டணுன்னா இன்றைக்கி எக்கச்சக்கமாக செலவாகும். அதனால் நாங்கள் அதை கண்டுக்கவே இல்லை, அதை மூடியும் வைக்கல, அந்த தண்ணியை உபயோகப்படுத்தலை. அந்த மாதிரி வீட்டில் நாங்கள் குடியிருக்கலாமா? வாஸ்து ரீதியாக அந்த மாதிரி பாழும் கிணறு இருக்கக்கூடிய வீட்டில் குடியிருக்கலாமா அப்படிங்கிறதான் இந்த நிகழ்ச்சி. இது பெரிய சந்தேகம். அப்படின்னா இதனால் வேலைவாய்ப்பு, தொழில், குடும்பத்தில் பிரச்சனை, பெரிய பெரிய மனக்குழப்பங்கள், வியாதிகள் இதெல்லாம் வருமா சார் அப்படின்னா இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். இதுவே காரணம் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். தயவு செஞ்சு ஒன்று முறைப்படி அந்த கங்கையை பூஜை பண்ணி அதை மூடுற வழியை பாருங்கள். ஏன்னா அந்த தண்ணியை நீங்கள் உபயோகப்படுத்தலை அப்படின்னு சொல்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்க அப்படின்னா அதை சீர்படுத்துங்க. அது ஈசான்ய பாகத்தில் தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. வடமேற்கில் இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடாத பாகத்தில் அந்த பாழும் கிணறு இருக்குது அப்படின்னா அதை முதல்ல க்ளோஸ் பண்ணுற வழியை பாருங்கள். அதை உடனே மண் போட்டு மூடி அதை மேலே கல்லெல்லாம் போட்டு மூடுறதுங்கிறது தவறு. அதை எப்படி மூடணும்னு ஒரு வழிமுறை இருக்குது. அது பிரகாரம் நீங்கள் மூடணும். அப்படி மூடும்போது அதனுடைய தாக்கம் இருக்காது. குறிப்பாக இது இந்த மாதிரி பாழும் கிணறு இருக்கிற வீட்டில் யாருக்கு பாதிக்கும் அப்படின்னா குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான் பாதிக்கும். ஒன்று இடுப்பு, வயிறு, நரம்பு, கர்ப்பப்பை பிரச்சனையும், அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் ஓயாத சண்டையும், குழந்தைகள் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதையும், குடும்பங்கள் ஃபுல்லாமே எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுகிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லாமையும், மனக்குழப்பங்களும் மனப்பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும். ஆகவே தான் என் அன்பு நேயர்களே, புரிந்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு இந்த மாதிரி கிணறு இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்காதீங்க சார். அந்த வீட்டில் கிணறு இல்லை, போர் இருக்குது சார். போர் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போர் இருந்தால் கூட ஒன்று அந்த போரை சுத்தம் பண்ணுங்கள். இல்லை சார், அது மொத்தமே 60-70 அடி தான் இருக்குது. அன்றைக்கி அதில் தண்ணி இருந்தது, இப்போ அதில் தண்ணி இல்லை. அந்த போருக்கு உண்டான ஆட்களை கூட்டிகிட்டு எவ்வளோ அடியில் தண்ணி இருக்குது, இன்னும் அந்த போர் பெருசு பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஆழப்படுத்தலாமா? அதே மாதிரி ஈசான்ய பாகத்தில் மட்டும்தான் இருக்கணும், மற்ற பாகத்தில் அது இருந்தால் எடுக்காதீங்க. அதை துத்துறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது. அது பிரகாரம் பூஜை பண்ணிவிட்டு அந்த போரை க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ 60 அடி ஆழத்தில் அந்த போர் இருக்குது சார். ஒரு 200 அடி நான் போட்டேன்னா எனக்கு தண்ணி நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் டிவைனரை கூட்டிகிட்டு நான் கேட்டேன் அப்படின்னா தாராளமாக எடுங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுங்க. இல்லை சார், ஏற்கனவே ஒரு போர் இருக்குது, ஏற்கனவே எனக்கு கிணறு இருக்குது, கார்ப்பரேஷன் வாட்டர் கூட வருது, ஆனால் அதனால தான் இதை நாங்கள் உபயோகப்படுத்தாமல் அப்படி தூரத்தில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எதையுமே அந்த மாதிரி போட்டு வைக்கக்கூடாது. அதையும் கங்கையை அந்த மாதிரி நிராதரவாக விடக்கூடாது. அந்த கங்கையில் இருந்து வரக்கூடிய நீரை நம்ம உபயோகப்படுத்தணும். இன்னொரு போர் இருந்தால் கூட இந்த போரை சீர் பண்ணி வச்சுங்க. அப்படி சப்போஸ் எனக்கு வேண்டாம் சார், சர்ப்ளஸ் வாட்டர் எனக்கு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த போரை மூடிடுங்க. ஒன்று உபயோகப்படுத்துங்க, இல்லைன்னா மூடிடுங்க. அதை விட்டுட்டு எதுவும் இல்லாமல் அந்த பாழும் கிணறு இருக்கிற மாதிரி இந்த பாழும் போர் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எப்போவுமே ஒரு வீட்டில் நல்ல ஞாபகம் வச்சுங்க, வாஸ்துவில் இடம் சுத்தமாக இருக்கணும். தேவையில்லாத கல், மண், குப்பைங்க, அதே மாதிரி ரப்பீஸுங்க இதெல்லாம் இருந்தது அப்படின்னாலே வீட்டில் பேர் இழப்பு நமக்கு சேரும். அதே மாதிரி தேவையில்லாத அந்த பளு ஏறும் இல்லைங்களா? எந்த திசையில் நீங்கள் அந்த குப்பையெல்லாம் எடுத்து போய் கொட்டுறீங்க, ரப்பீஸை எடுத்து போய் கொட்டுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே அதனுடைய பளு அதிகரிக்கிறதுனாலையும் உங்களுக்கு சூரிய வெளிச்சமும் காற்றும் தூசும் வீட்டுக்குள்ளே வரும். அப்படிங்கிறதுனாலையும் அதிகமாக இன்ஃபெக்ஷனும் தூசுனால் ஏற்படக்கூடிய தொல்லையும்
கோல்ட் அண்ட் காஃபும் நிறைய வரும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நீங்கள் அந்த கல், மண், ரப்பிஸு, குப்பை இதையெல்லாம் சீர்படுத்தி சுத்தமாக தெளிவாக அந்த போரையும் சரி, பாழ்பட்ட கிணறையும் சரி அற்புதமான கிணறாக வச்சுங்க. அதே நேரத்தில் அந்த கிணறும் சரி, அந்த போர்லையும் சரி, ஒரு அற்புதமான அழகான ஒரு தொட்டியில் ஒரு துளசி செடி வச்சு அது பக்கத்துலேயே துளசி மாடம் கட்டி வச்சுங்க. அந்த வீட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தால் உங்கள் வீட்டம்மா, அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு மனைவி அந்த துளசி செடியை வந்து டெய்லி தண்ணி ஊற்றி கும்பிட சொல்லுங்கள், சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்கள். வாஸ்து தோஷங்கள், கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள், கண் திருஷ்டிகள், பில்லி சூன்யங்கள், கிரக பீடைகள், கிரக தோஷங்கள், இது எல்லாமே அந்த துளசி வழிபாட்டில் போயிடும். அதே மாதிரி தான் போரில் இருந்ததுனாலும் அந்த போருக்கு மேலே எப்படி இருந்தாலும் அந்த பைப்பு வர்ற இடத்துல ஒரு ஸ்லாப் ஒன்று வைக்கிற அளவுக்கு ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு துளசி செடியோ அல்லது துளசி மாடமோ கட்டி நீங்கள் ஜம்முன்னு வச்சு டெய்லி தண்ணி ஊற்றி காலையில் சாயந்தரம் ஒரு விளக்கு ஏற்றி வழிபட சொல்லுங்கள். பண்ண தான் சொல்லுங்களேன். இதில் என்ன இருக்குது, உங்கள் வீட்டில் உங்கள் ஈசானிய பாகத்தில் இருக்கிற கிணறையும் போரையும் சுத்தப்படுத்தி துளசி செடி வைங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அதனுடைய ரிலீஃப் எப்படி இருக்கும், முதல்ல மென்டலி, ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி உங்களுக்கு பெண்களுக்கு ஒரு பயங்கர ரிலீஃப் வரும். கணவருக்கு ஒரு நல்ல பணப்பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள்லாம் தீரும், குழப்பமான சூழ்நிலைகள் போகும், தீராத வியாதிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இது எல்லாத்த விட வீட்டில் முதல்ல நிம்மதி வந்து சேரும். வாழ்க்கையில் நமக்கு என்னங்க வேணும், நிம்மதி தானே வேணும். ஆகவே என் அன்புள்ள நேயர்களே, உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கும். இன்னும் கேட்டால் ஒரு சில பேருக்கு வேறு வேறு திசைகளில் வந்து அந்த போரு, அந்த கிணறுகள் இருக்கும். பாழ்பட்டது மட்டும் இல்லை, வேண்டாத இடத்துல போய் அது இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படும், அவங்கெல்லாம் சந்தோஷமாக வாழ்வாங்க. அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவினுடைய உண்மையான நோக்கம். ஆகவே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு அந்த பேமெண்ட் வரும். இன்னும் நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கும் நாங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை அனுப்பும்போது அவங்களையும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இது ஒர்த் ப்ரோக்ராம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து காலையில் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடுறேன், மத்தியானம் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஏன்னா எனக்கு இந்த 5 நிமிஷம் 6 நிமிஷம் தொடர்ந்து பார்க்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க கரெக்டாக 3 நிமிஷம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஷார்ட்ஸ் போடுறேன். ஸோ காலையில் ஷார்ட்ஸு, ஈவினிங் வந்து வீடியோ. அதுவும் கரெக்டாக 6 மணிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட, நெகட்டிவ் விஷயங்கள் இல்லாமல், பயமுறுத்தாமல், தேவையில்லாமல் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்காம, நல்ல விஷயங்களை, சத்சந்தானத்தை, ஆன்மீகத்தை, சுகமான விஷயங்களை, யாரையும் குறை சொல்லாமல், கிரகங்களை பற்றி பயமுறுத்தாமல் உங்களுக்கு வந்து சொல்கிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வந்துடும். அதே மாதிரி ஈவினிங் 6 மணிக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ வரும். அதனால் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம். நன்றி, வணக்கம்.